இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். இன்றைக்கும் நம்ம ஒரு வேகன்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸு யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிகிரி படித்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்டுக்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி அதோடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி என்னோடய வீடியோவும் உங்களுக்கு உடனே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 309 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 309 வேகன்சி ஒரே ஒரு போஸ்டிங் தான், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். இந்த ஒரு போஸ்டிங் தான் 309 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 30, ஓபிசி என்சிஎலுக்கு 72, எஸ்சிக்கு 55, எஸ்டிக்கு 27. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 309 வேகன்சிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் நீங்கள். ஆனால் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஏதாவது எந்த இதில் வேணால் இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு செமஸ்டரில் ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். இது இல்லாமல் இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் அண்டு ரிட்டன் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்க தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க. இதை தவிர டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் பார்ட் டைம்லேயோ கரஸ்பாண்டன்ஸ்லையோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களோட டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இல்லை நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஐடியா இருந்தால் நீங்கள் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி ஒரு தடவை படித்து பார்க்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 40,000 1,40,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஏ இருக்குது, பர்க்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சிடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 13 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க என்னென்னா, கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் எழுதுகிற கேண்டிடேட் இருந்தால் அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் மாத்திரம் நீங்கள் பாஸ் பண்ணால் போதாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட் இருக்குது, சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் இருக்குது, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் மெரிட்டில் பாஸ் பண்ணி வரவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லாமல் இத்தனை ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் தாண்டி வரணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனில் நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அது வந்து அவங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும் போது. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார்லேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாராவது அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவங்க நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இங்கே நான் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் கெரியர்ன்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக இருக்கும். கெரியர் ஆப்ஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து இன்னும் கொடுக்கல.
அதுதான் இங்கே விஷயம். அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் லிங்க் இன்னும் கொடுக்கல. மேபி 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க. ஸோ அது நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் மீதி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் படித்து வெரிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கொடுத்த உடனே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக வேணும் இதோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு. இதை தவிர வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும். சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் பேக்கிங்கில் நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை. அதை தவிர SC ST PW கேண்டிடேட்டுக்கு இல்லை. அதே மாதிரி இங்கே ஏர்போர்ட் ஆத்தரில் ஏதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் இல்லை. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனும் போட்டிங்க ஃபீஸும் கட்டிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்ளிகேஷன் பேஜுக்கு வரும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4 அதாவது இனிமேல் தான் ஏப்ரல் 25th வந்து ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு வந்து May 24th. ஸோ இதுக்கு வந்து அந்த லிங்க்குக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஸோ 25th ஏப்ரல் தான் ஓப்பன் ஆக போகுது. 24th May வந்து இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது, அப்ளிகேஷன் போடுறதுக்கும் டைம் இருக்குது. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுப்பேன். இது அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி என்னென்ன ஓப்பனிங், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது மாத்திரம்தான் நான் கொடுப்பேன். ஸோ இதை தவிர ஸ்பெஷலாக சில விஷயங்கள் இருக்கும். என்னென்னா ஃபார்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில கேட்டகரிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், சில கேட்டகரிஸ்க்கு ஃபீஸ் இருக்காது. இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாம் நான் வீடியோவில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஐடியா இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இன்னொரு தடவை இந்த வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிங்க. அதே மாதிரி இதே வெப்சைட்டில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். இந்த வெப்சைட்டுன்னு இல்லை, எந்த வீடியோவில் நான் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்தனாலும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அப்படியே கட்டிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.